அலகு 12 செம்பருத்தி தேசிய மலர். நீங்கள் கற்கப் போவது என்ன? செம்பருத்தியை தேசிய மலராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான பின்னணி. செம்பருத்தியின் பெயர் சிவப்பு வண்ணத்தின் பொருள். தேசிய கோட்பாடுடன் தேசிய மலர் இதழ்களின் அடையாளம். செம்பருத்தியின் சிறப்பு. செம்பருத்தி மலேசியாவின் தேசிய மலராகும். செம்பருத்தியின் தனித்தன்மை பிற மலர்களிடம் இல்லாததால் தேசிய மலராக தேர்வு செய்யப்பட்டது. 1958ஆம் ஆண்டு அனைத்து மாநில அரசாங்கத்திடமிருந்தும் தேசிய மலருக்காக ஒரு மலரின் பெயரை பரிந்துரைக்க விவசாய அமைச்சர் கோரியது. கூட்டரசு மலாயாவின் தேசிய மலரை தேர்ந்தெடுக்க 7 பூக்கள் பரிந்துரைக்கப்பட்டன. அவை செம்பருத்தி, மனோரஞ்சிதம், மல்லிகை, ரோஜா, செண்பகம், தாமரை, மகிழம் ஆகும். நாட்டின் முதல் பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் புத்ரா அல்ஹஜ் அவர்கள் கவனமாக பரிசீலித்த பிறகு சிவப்பு செம்பருத்தி மலரை தேர்வு செய்தார். 28 ஜூலை 1960ஆம் ஆண்டு செம்பருத்தி தேசிய மலராக பிரகடனம் செய்யப்பட்டது. சிவப்பு செம்பருத்தி தேர்வு செய்யப்பட்டதற்கான காரணம், தனித்து நிற்கும் வண்ணமும் வடிவமும் பெற்றுள்ளது. நாடு முழுதும் ஒரே பெயரில் விளங்குகிறது. நாட்டில் எல்லா இடங்களிலும் எளிதில் கிடைக்கிறது. ஆண்டு முழுதும் பூக்கிறது. அக்காலகட்டத்தில் பிற நாடுகளுக்கு தேசிய மலராக இல்லை. செந்நிற செம்பருத்தி தேர்வு செய்யப்பட்டதற்கு அதன் வண்ணமே காரணமாகும். சிவப்பு வண்ணம் தன்னோக்கம், துணிவு, சிறந்த குடிமக்கள், துணிவு ஆகிய பண்புகளை குறிக்கின்றது. செம்பருத்தியும் தேசிய கோட்பாடும். செம்பருத்தியின் 5 இதழ் 5 தேசிய கோட்பாட்டினை குறிக்கின்றன. தேசிய கோட்பாடு மலேசியர்களிடையே ஒற்றுமை உணர்வை உருவாக்கும் தேசிய சித்தாந்தமாகும். 1. இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல். 2. பேரரசருக்கும் நாட்டிற்கும் வசுவாசம் செலுத்துதல். 3. அரசியலமைப்புச் சட்டத்தை உறுதியாக கடைப்பிடித்தல். 4. சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல். 5. நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல். பெருமைமிகு சின்னம் செம்பருத்தி. நாட்டின் அடையாளமான செம்பருத்தி அதிகாரப்பூர்வ மற்ற அலுவலகங்களில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. செம்பருத்தியின் பெயரும் படமும் குறியீடாகவும் சின்னமாகவும் அழகு பொருளாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. மாட்சிமை தாங்கிய மாமன்னரின் முஸ்காட். சராவாக் மாநில சின்னம். மலேசிய மக்களின் வாழ்க்கையில் செம்பருத்தி குறியீட்டின் பயன்பாடு. கோண்டோ பணம், விளையாட்டு. செம்பருத்தி குறியீட்டின் பயன்பாடு நமக்கு தேசிய கோட்பாட்டை நினைவூட்டுகிறது. மலேசிய குடிகளாகிய நாம் செம்பருத்தி குறியீட்டை பொறுப்புணர்வுடன் பயன்படுத்த வேண்டும். மலேசிய மக்களின் வாழ்க்கையில் செம்பருத்தி குறியீட்டின் பயன்பாடு. மாணவர்களே, இதோ உங்களுக்கான பயிற்சி. சிந்தித்து பதிலளியுங்கள். நன்றி. தயாரித்தவர் ஆசிரியை திருமதி மஞ்சுளா.